Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical counselling வந்து எப்படி நடக்கும்? அதுல வந்து first round, second round, third round இந்த 3 round students எப்படி counselingக்கு கூப்பிடுவாங்க? உங்களுக்கு வந்து மெயிலோ அல்லது SMS மூலமா தெரியப்படுத்த மாட்டாங்க. counseling எப்ப நடக்க போகுது, நீங்க எப்ப வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் மூலமா இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்க்ரோலிங் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் மூலமா நம்மளுக்கு லிங்க் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்பனா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 14ஆம் தேதினா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அபிஷியல் வெப்சைட்ல இந்த மாதிரி நம்மளுக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போய் பண்றதுக்கு. அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்குமே அபிஷியல் வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் லிங்க் கொடுப்பாங்க. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் லிங்க் கொடுப்பாங்க. அந்தந்த ரவுண்ட்ல எந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணுமோ அவங்க மட்டும்தான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். மீதி யாராவது நீங்க ட்ரை பண்ணாலுமே அந்த லிங்கை கிளிக் பண்ணா நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. கவுன்சிலிங் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ரீசெட் பாஸ்வேர்டு அல்லது ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு கவுன்சிலிங்ல நடக்கக்கூடியதுல. செகண்ட் ஸ்டெப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படிதான் டிஸ்ப்ளே ஆகும். இதுல மை இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இதுல கிளிக் ஹியர் ஃபார் பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் கேட்வே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீ வந்து 250 rupees. இந்த கவுன்சிலிங் ஃபீயுமே நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணுவீங்க. நீங்க எத்தனை கோர்சஸ் அப்ளை பண்ணாலும் சரி, எத்தனை காலேஜஸ் அப்ளை பண்ணாலும் சரி, ஒரே ஒரு அமௌண்ட் 250 rupees தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு ஒரு டே, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு நாள்லாம் கிடையாது. ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 days வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் மொத்தமா நடக்கும். அந்த 2 நாட்கள்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 4 நாட்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த 4 நாட்கள்ல நீங்க எப்பனாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், கோர்சஸையும் காலேஜஸையும் அப்ளை பண்ணுவோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல மொத்தம் நம்மளுக்கு 4 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு வந்து ஆட் சாய்ஸ், ரெண்டாவது மை சாய்ஸ், ப்ரிவியூ சாய்ஸ், லாக் சாய்ஸஸ். இந்த ஆட் சாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். என்ன டிஸ்ட்ரிக்ட், கேட்டகரி, என்ன கோர்சஸ், என்ன காலேஜ் நேம், உங்க கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதை நீங்க வந்து எந்தெந்த காலேஜஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிட்டே போவீங்க. அதுதான் ஆட் சாய்ஸ். மை சாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த பேஜ்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட என்ன கோர்சஸ் என்ன காலேஜஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், 2 அதாவது நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, செகண்ட் சாய்ஸ் என்ன, தேர்ட் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கரெக்டா வந்து பார்த்து அது சரியா இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணணும். அதுதான் மை சாய்ஸ். தேர்ட் வந்து இந்த ப்ரிவியூ சாய்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த ப்ரிவியூ சாய்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் உங்களுடைய விருப்பப்பட்ட சாய்ஸஸ் 1 2 3 4ன்னு கொடுத்து என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். லாஸ்டா ஃபைனலா இதுதான் நீங்க கொடுத்துருக்கீங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். அதை நம்ம ப்ரிவியூ பண்றதுக்கு தான் இந்த ப்ரிவியூ அப்படிங்கறத சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நீ கீழே டவுன்லோட் மை சாய்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்க கொடுத்த இந்த ப்ரிவியூ சாய்ஸஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது இந்த லாக் சாய்ஸஸ். இந்த லாக் சாய்ஸஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் நீங்க பண்ணினது சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேங்களா, இந்த 4வது ஸ்டெப் வந்து சாய்ஸஸ் லாக் பண்றீங்க. அதுக்கு பேர் தான் லாக் சாய்ஸஸ். லாக் சாய்ஸஸ் அப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்டெப்ஸ்ல நம்பர் ஆஃப் சாய்ஸஸ்ல 1 2 3 என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த கோர்சஸ் காலேஜஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா லாக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த லாக் சாய்ஸஸ் ஓட பேஜ் இப்படிதான் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க என்ன கோர்சஸ் எல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணியிருந்தீங்களோ அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது கவர்மெண்ட் காலேஜ்ல எத்தனை காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல எத்தனை காலேஜஸ் அப்படிங்கிறது இங்க டிஸ்ப்ளே ஆகும். கடைசியா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தெரியுது பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணணும். டிக்
பண்ணினா தான் உங்களுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வரும். ஸோ டிக் பண்ணலைன்னா ஓடிபி வராது. கவனம் இதுதான். நிறைய பேர் இதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இங்க வந்து நீங்க டிக் பண்ணணும். டிக் பண்ணாதான் உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்க இங்க என்டர் பண்ணினா தான் நீங்க ஆட் பண்ண காலேஜஸ் கோர்சஸ் எல்லாமே லாக் ஆகும். அப்படி லாக் ஆனாதான் நம்மளுக்கு சீட் வந்து அலாட் ஆகும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கோர்சஸ் காலேஜஸ் ஓடிபி போட்டு லாக் பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 நாட்கள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். நீங்க ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டேயே நீங்க இது எல்லாமே ப்ராசஸ் முடிச்சு ஓடிபி போட்டு நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த கோர்ஸையோ காலேஜையோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டேயே நீங்க ஓடிபி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதையுமே கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு 4 நாட்கள் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கும் போது அந்த 4 நாட்களுமே நம்மளுக்கு இந்த லிங்க் ஆக்டிவா இருக்கும். ஸோ நீங்க நிதானமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியா உங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்மா இது ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஓடிபி போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இந்த 4 நாட்களுக்குள்ளதான். ஸோ நீங்க கண்டிப்பா ஓடிபி போட்டு சாய்ஸஸை லாக் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேயே நீங்க சாய்ஸஸை போட்டு நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எதுவுமே கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம டிப்ளமேட்டிக்கா ரொம்ப கவனமா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ரொம்ப அவசரப்படாதீங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.